ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி வந்து தனத்தை திட்டம் போட்டு பார்த்தோம்னா கார்த்தி இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு வரவழைச்சிருந்தாங்க. தனாவும் வந்து உண்மை தெரியாமல் அவங்களும் கார்த்தியை எப்படியாவது காப்பாற்றி தீரணும்னு தனா யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஊர் பஞ்சாயத்துக்காரங்க அவ்வளோ வெரைட்டியும் புவனேஸ்வரி வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தனாவுக்கும் கார்த்திக்கும் இப்போவும் தொடர்பு இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இப்போ பண்ணை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கவும் உடனே ஊர் பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி, நீ தேவையில்லாமல் ரகுராம் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக நீ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற. அப்படிங்கவும் நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ நான் ஆதாரத்தோடு நான் காட்டிட்டோம்னா நீங்கள் வந்து இப்போ ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர்க்காரங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானு கேட்கும்போது ஆமாம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா அந்த ஊர்க்காரங்க பெரியவங்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு பண்ண வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து தனத்தை காணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கவும் அப்போ கதிருக்கும் இந்த விஷயத்த சொல்லவும் கதிரும் எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. ஆமாம் மாயா, நீ சொன்ன மாதிரிக்கு தனாவை காணலை அப்படிங்கிறாங்க. எங்கே பெருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ஊர்க்காரங்க பெரியவங்க ஒருத்தவங்க பார்த்தோம்னா மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தனா வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக பண்ண வீட்டுக்கு போயிருக்கிறா. ஊர்க்காரங்க பெரியவங்க அவ்வளோ வரையும் அழைச்சிட்டு புவனேஸ்வரியும் அங்கே தான் போயிருக்கிறா. அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாயாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. ஏதோ ஒன்று மாட்ட வைக்கிறதுக்காக தான் தனாவை வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக அந்த புவனேஸ்வரி வரவழைச்சிருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. அப்படிங்கும் போது அப்போ கதிர் வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மாயா வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் கதிர், இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி நம்ம இவ்வளோ தூரம் என்னதுக்காக கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, பெரியம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டாம். தனாவுக்கு கார்த்தியால் ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்த புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்களும் தாங்கிக்க மாட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை நம்மளே முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, எப்படி மாயா முடியும்? சொல்ல பொண்ணைக்கு தனா போன நேரத்துக்கு இவ்வளோ நேரத்தில் பண்ண வீட்டுக்கு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் அழைச்சிட்டு காரில் தான் போயிருப்பா. அதனால் அவங்களும் போயிருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம கூட போக முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தடுக்க முடியும்? அப்படிங்கவும் அப்போ வாரியாக நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு பிறகு இப்போ நம்ம கிளம்பி போனால் கூட நம்மளால் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நம்ம போகாமையே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? சொல்ல போனாக்கி தனா கிட்ட ஃபோன் கூட இருக்காது. அப்போ என்னதான் பண்ண முடியும்? அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அவ்வளோ வரையும் ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் கூப்பிட்டுட்டு பண்ண வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, போங்க நீங்களாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பண்ண வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து மாயாட்ட கேட்குறாங்க, மாயா தனத்தை அழைச்சிட்டு வா, டைம் ஆகுதுல. அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா சொல்றாங்க, பெரியமா ஒன்றும் டைம் ஆகலை, ஒன்று 20 நிமிஷம் இருக்கு பெரியமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, எங்க தனாவை காணல் அப்படிங்கும்போது உடனே வந்து மாயாவும் கதிரும் பதட்டம் அடைகிறாங்க. ஆனால் அது வெளிக்காட்டிக்காம தனா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா பெரியமா, அந்த பக்கம் தான் நின்னா அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் அதை நம்பியிருந்தாங்க. அப்படியா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன பெரியமா பெரியப்பா தான் வருவாருன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்படிங்கும்போது ஆமாம், என்ன இருந்தாலும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதானே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துடுவார் பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் எப்படி மாயா நீ இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிற? அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் பெரியப்பாவுக்கு வந்து தனாமலை ரொம்பவே பாசம் அதிகம். அதனால் கண்டிப்பாக பெரியப்பா வரதான் போகிறாரு, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பெரியமா அப்படின்னு ஜானகிக்கு வந்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் சரிதான், இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லை, அபசகுணமாக எல்லாரும் தலையை வந்து தொங்க போட்டுட்டு நிற்க போகிறாங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமே நடக்க போகுது அப்படின்னு பத்மா வந்து பார்வதிகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை மணி வந்து பார்க்குறாங்க. மணி நினைக்கிறாங்க, நீ எதுக்காக சந்தோஷப்பட்டு நினச்சி சிரிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ தாலி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன்னா என்ன, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சே என்ன, அதே தாலியை நான் அந்த பாக்ஸில் கொண்டு வச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு என் மகன் வந்து என் மருமக கழுத்தில் ஜம்முன்னு தாலியை கட்ட போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி மணி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு? அப்படிங்கும் போது இப்போ மாயா வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே கதிர் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தனா வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக வந்துருந்தாங்க. உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்க எதுவுமே நடக்காம நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தனா
தானா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி, நீ வந்து என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அத்தை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆனால் நீ நல்லா தானே இருக்கிற அப்படிங்கும்போது கார்த்தி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த சீனை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, தானா கிட்ட வந்து எப்படியே கார்த்தி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுவாங்க. அதை காட்டின உடனே வந்து தானா அதிர்ச்சி அடைவாங்க. நீ இந்த அளவுக்கு வந்து மோசமானவனா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை தான் நான் மாயா கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் மாயா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கதிரை வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டா. இது எல்லாமே அவளால் தான் அப்படிங்கவும் அப்போ தானா வந்து உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் மாயா இந்த மாதிரிக்கெல்லாம் செய்திருக்காளா? அது மட்டும் இல்லை, நம்ம மான மரியாதைலாம் போயிடக்கூடாது, அப்பாவுக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் மாயா வந்து இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டா. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நல்லது நம்மளுக்கு செய்திருக்கிறா. ஆனால் அது தெரியாமல் நம்ம அவளை தப்பாக நினச்சிட்டோமே. அது மட்டும் இல்லாமல் கதிர் இதுக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான், இதை கூட நம்ம புரிஞ்சுக்காம அவனே நம்ம தப்பாக நினச்சிட்டோமே. இந்த மோசமானவங்கிட்ட இருந்து மாயாவை கதிரும் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாக்கி குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இது வரைக்கும் விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தானா வந்து எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்து கார்த்தி தானா இருக்கிற ரூமை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி அங்கே என்ன நடந்திருக்கும்? இந்த உண்மை தெரிஞ்ச உடனே தானா வந்து கார்த்தி ஏதாவது செய்திருப்பாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னோரில் சந்திப்போம்.